எல்லா ஷிர்க்குக்கும் எல்லா மதங்களுக்கும் உடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உடைக்கக்கூடிய ஒரு சூரத்துல் இஹ்லாஸ். இந்த சூறாவை எடுத்து வைத்து அவர்களுக்கு புரிய வைப்பதற்காக நாம் எத்தனை முறை முயற்சி செய்திருக்கிறோம் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் நாளை மறுமை நாளில் நம்மிடம் கேள்வி கேட்பான், விசாரணை கேட்பான். உங்களுக்கு நான் இந்த இஹ்லாஸான இந்த தௌஹீத், இந்த மார்க்கம், இந்த இஸ்லாம் உங்களுக்கு கொடுத்தேன். இதை நீங்கள் எத்துணை பேருக்கு சொல்லினீர்கள்? இதனுடைய நபிகளுடைய இந்த வேலை, இந்த தாவா பணியை நீங்கள் மக்களுக்கு எத்துணை முறை, எத்துணை நபர்களுக்கு இந்த தாவா பணியை நீங்கள் செய்தீர்கள் என்று அல்லாஹ் நாளை மறுமை நாளில் விசாரணை எடுப்பான் என்று நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, சூரத்துல் அஸ்ர் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம். வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல் லதீன ஆமனு. யார் அந்த ஹசாரா, யார் அந்த நஷ்டவாதிகள் இல்லை என்று அல்லாஹ் நாள் பட்டியலை சொல்லுகின்ற அந்த மூன்றாவது பட்டியல், மூன்றாவது பண்பு ஈமான், அமலு ஸாலிஹ் வ தவாஸௌ பில் ஹக். இதுதான் அழைப்பு பணி. நீங்கள் ஹக்கை, சத்தியத்தை எத்தி வைக்க வேண்டும், வசியத்து செய்ய வேண்டும், மக்களுக்கு சொல்ல வேண்டும், தாவா பண்ண வேண்டும். இதுதான் வ தவாஸௌ பில் ஹக் வ தவாஸௌ பிஸ் ஸப்ர். இந்த 4 பண்புகளில், இந்த 4 சிஃபத்துல மூன்றாவது என்ன இருக்கிறது? நம்மளுடைய அமல்களுக்கு பிறகு மற்றவங்களுக்கு தாவா பண்ண வேண்டும். அல்லாஹ் சூரத்துல் ஹூதில் கூறுகின்றான், வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா ஸாலிமூன் முஸ்லிஹூன். அல்லாஹ் ஒரு கூட்டத்தை அழிப்பதற்காக நாடுகின்றான் என்றால், அல்லாஹ் ஒரு கூட்டத்தை அழிப்பதற்காக யோசித்து விட்டால், அதுல முதலாவது இருக்கக்கூடிய சில நபர்களை பார்ப்பான். எந்த நபர்களை? முஸ்லிஹூன், சீர்திருத்தம் செய்யக்கூடிய மக்கள், தாவா செய்யக்கூடிய மக்கள் அந்த கூட்டத்தில், அந்த சமுதாயத்தில் இருக்கிறார்களா? அந்த சமுதாயத்தில் இருந்தால் வமா கான ரப்புக், உங்களுடைய இறைவன் அந்த கூட்டத்தை எப்போதும் அழிக்க மாட்டான் என்று சூரத்துல் ஹூதில் நாம் அந்த வசனத்தை படித்தால் தெரியும். அப்ப அழைப்பு பணி செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால்தான் இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதாப், ஒரு மிகப்பெரிய அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த தண்டனை இன்னும் வரவில்லை. அதற்கு மிகப்பெரிய காரணம், இன்றும் இந்த சமுதாயத்தில் இந்த தாவா அழைப்பு பணி செய்யக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய இந்த அமல்கள், அந்த தாவா காரணமாக தான் அல்லாஹ் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு ஒரே தண்டனையாக கொடுக்கவில்லை.